திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். நிறுத்துப்பா, அவனை எதுக்காக கூட்டு வந்தேன் நானு? முருகன் கோயிலுக்கு கோயில்ல தீபம் ஏத்தணும்னு சொன்னீங்க. சரி, தீபமா அயோத்தி எதிரொலிக்கும் சொல்லிப்பாடு, அதான் நமக்கு முக்கியம், அதான் நம்ம வழக்கம். அயோத்திக்கு அறுபடைக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஏங்க, நாங்க அயோத்தியில என்ன பண்ணோம்? அப்ப அதுதாங்க உங்களுக்காக கூட்டு வந்திருக்கோம். இது வந்து தவறா தெரியுதுங்க. தவறுனா நாங்க வர மாட்டோங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? என்ன அடக்கமா ஏத்துவோம், உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துவாங்க, வாப்பா ஏத்திட்டு வருவோம் சொன்னீங்க. இப்ப வந்துட்டு அயோத்தியில எதிரொலிக்கும்ன்றீங்க. இல்ல, பாட்டு என்ன சொல்லிருக்கேன்? திருப்பரங்குன்றம் மலை மீது இது பண்ணா அயோத்தி திட்டம் தானே எதிரொலிக்கணும். நீ என்ன மாறிட்டு முருக பக்தர? நீ இந்துவே கிடையாது. இந்துங்க, நீங்க தாங்க இந்துத்துவ மாதிரி பேசுறீங்க. நீங்க தள்ளி இந்துவே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ இந்துவா இல்லையா? நாங்க முருக மானமுள்ள இந்துவா இல்லையான்னு கேக்குறேன். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க அதுக்கு? அப்ப திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் போது அயோத்தி மலை மீது சொன்னா அது பண்ண முடியாதுங்க. அது முடியாது சாமி, அது முடியாது சாமி. ஏன் பண்ண முடியாது? தமிழ்நாட்டுக்கு அயோத்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதாங்க சம்பந்தம் இருக்குங்க. ராமர் யாரு? நம்ம கடவுள் தானே. சிவசாமி, நீங்க பேசுறதே சரியில்லை. நீங்க ஒரு சொன்னது ஒண்ணும் செய்யறது ஒண்ணா இருக்கு. எங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளா வயிறு எரியுது. உங்களுக்கு எரியுங்க, உங்களுக்கு எரியும். இந்த மாதிரி கலவர சொல்லாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எரியுதா? இல்ல, உண்மையிலே எனக்கு வயிறு எரியுது. ஏன் நேத்து இந்த மனித பேர் நடத்தினாங்க அதனாலயா? இல்ல, நாங்க எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு கஷ்டப்பட்டு ஒரு கும்பலை திரட்டி கஷ்டப்பட்டு அவனுக்கு கஞ்சா போய் சொல்லாதீங்க, காசு கொடுத்து கூப்பிட்டீங்க. அதான் சொல்ல வரேன். கஞ்சா போயெல்லாம் வாங்கி ஒருத்தனுக்கு இழுவைக்காக விட்டு கஷ்டப்பட்டு கூட்டத்தை திரட்டி ஒரு கலவரம் பண்ணு நினைச்சேன். நீங்க மத நல்லிருக்குன்ற பேர்ல வந்து அரோகரா முருகன் வாழ்க்கை நாங்க எப்படி இது பண்ண முடியும்? இங்க இருக்கிற அமைதியை கெடுக்கிற விரும்பினா நாங்க விடுவோமாங்க? நாங்க அமைதி பேருன்னு எல்லாரும் சேர்ந்தாங்க நடத்திருக்கோம். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் எல்லாரும் அமைதியே நாங்களும் சொல்றோம். அது இந்துக்களுக்கான அமைதி நாங்க சொல்றோம். நீங்க வந்து தர்கா கிட்ட போய் அமுழுக்க சொல்றீங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க தர்கா கிட்ட ஒன்னும் சொல்ல கிடையாது. அங்க சும்மா ஒரு தீபம், ஒரே ஒரு தீபம் தான். நாங்க பிள்ளையார் கோயில்ல தாங்க வருஷம் வருஷம் ஏத்துறோம். அங்க வந்து ஏத்துறோம். உங்களுக்கு என்னங்க அதுக்காக வந்து அப்டேட் நீங்க மாறதே கிடையாதா? சோசியல் மீடியால பேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் ஆனீங்களா இல்லையா? அதாவதுங்க மாத்தி வந்து கலவரம் பண்ணணும்னே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. வருடம் பட்டைய பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அறநிலைத்துறையும் சரி, கோவில் நிர்வாகமும் சரி, வருடம் உச்சி பிள்ளையார் கோயில தாங்க ஏத்துவோம். அதாங்க முறையும் கூட. ஆகம விதிகளின் படி நாங்க அங்கதான் ஏத்தணும். ஆனா இவங்க இங்க இருக்கிற பக்தர்கள் பூரா என்ன சொன்னாங்க சொல்லுங்க? கோயில் முக்கியமா, பக்தர் முக்கியமா? என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. நாங்க வந்து திராவிட மாடல் அரசு விளக்கே ஏத்தல அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காரு. அப்படிலாம் கூட்டு வரல. நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த தர்கா பக்கத்துல ஒரு 10 மீட்டர் பக்கத்தை தாண்டி எதுக்கிறோம்னு சொன்னோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ நாங்க தர்காவே இடிக்க வந்த மாதிரி இவங்க வந்து ஃப்ரேம் பண்றாங்க. நீங்க தர்காவை விளக்கேத்த போலங்க, தர்கா இடிக்கிறதுக்கு தான் வந்தீங்க. ஏன் அப்படி எதுக்கு சொல்றீங்க? ஏங்க வருஷம் ஏத்தாம நீங்க தர்கா பக்கத்துல போய் ஏத்துவீங்களோ? அதனால என்ன தப்பு இருக்கு? மலையே கந்தனோட மலை. நீங்க அயோத்தின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப புரிஞ்சு போச்சு என்ன திட்டத்துல இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு திட்டம் கிடையாது. அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாறணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கோயில் நகரமா மாறணும்னு நினைப்போம். சிக்கந்தர் தர்காவுக்கு நாங்களும் போயிருக்கோம். முருக பக்தர் தான் நாங்களும் போயிருக்கோம். நாங்க நண்பர்களோட போவோம். ஒரு நேரம் அவங்க கொடுக்கறத சாப்பிடுவோம், வருவோம். அவங்களும் கோயிலுக்கு வருவாங்க, பஞ்சாமிர்தம் கொடுப்போம், சாப்பிடுவாங்க. இந்த வழக்கத்தை நீங்க மாத்த பாக்குறீங்க. வழக்கத்தெல்லாம் மாத்த பாக்குறேங்க. அப்டேட் அங்க சொல்றோம். இத்தனை வருஷம் ஏத்திட்டீங்க. என்னோட ஆசை நாங்க ஏத்தன்னு சொல்றேன். அதுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, நாங்க வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு ஏத்தன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? ஏங்க இப்படியே கலவர சூழலாவே பேசிக்கிட்டு இருந்தா மதுரையை நீங்க அயோத்தியாகன்னு நினைக்கிறீங்க. தப்பு சொல்லல. அது வந்து நீங்க அயோத்தியோட நிப்பாட்டிக்கங்க. மதுரையை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் நாங்க எப்படி வாழ்றது? நீங்க வாழணும்னா நீங்க அயோத்தியில போய் வாழுங்க. இங்க வாழணும்னா நாங்க இங்க வாழணும்னு நினைக்கல, நீங்க இங்க ஆளணும்னு நினைக்கிறீங்க. யாரு திராவிட கும்பலா? நீங்க திராவிட கும்பலா? துண்டை பார்க்கும் போது நீங்க வந்து பச்சை சங்கி மாதிரியா இருக்கு. முருக பக்தர் வந்து திராவிட கும்பலா இருக்க கூடாதா? இல்ல, அந்த வாடை அடிக்குது. நீங்க கூட கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க. சிக்கந்தர் வாடை கொஞ்சம் அடிக்குது லைட்டா உங்க மேல. சிக்கந்தர் வாங்குங்க. இல்ல நாங்க மாலை மச்சான பழகிட்டு இருக்கோம். நீங்க கலவரம் பண்ண சொல்லுங்க. மாமா மெஸ்னா பழகுனா அப்ப உங்களுக்கு தீர்த்து விட உங்களுக்கு வயிறு எரிஞ்ச ரீசனை சொல்லுங்க. எனக்கு வயிறு எதனால இருந்துச்சுன்னா, நான் ஒரு சங்கிங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு சங்கிங்க. ஒத்துக்கிட்டா சரி. தொடர்ந்து பார்த்தோம்னா நாங்க வந்து பல திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுல போட்டோம். ஏற்கனவே மண்டைக்காடு கலவரம் தொடங்கணும். அப்ப எம்ஜிஆர் ஆட்சி காலம். அப்ப ஒன்றும் பண்ண முடியல. வருஷம் விநாயகர் சதுர்த்தியை வந்து பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். எம்பெருமான விநாயகனை வந்து போற்றி வணங்கி நாங்க வந்து பல திட்டங்கள்லாம் போட்டோம். வசூல் பண்ண உங்களுக்கு தெரியுமா? நாங்க வசூல் பண்றோம். வாக்கு போட்ட உரிமையா கொடுங்க. இவர் வந்து டிஸ்கிளைமர் பண்ணவரோட வார்த்தைக்கெல்லாம் நாங்களாம் வந்து காணிக்க கொடுக்குற இடத்துல இருக்கு. அப்ப நாங்க இந்த மாதிரிலாம் பல திட்டங்கள்லாம் போட்டுக்கிருப்போம். அதுல ஒரு சின்ன திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். அட்லீஸ்ட் என்ன, ஒரு தர்கா பட்ட வச்சு ஒரு பிரச்சனை பண்ண, எங்க ஒரு இந்துக்களுக்கு ஒரு தர்கா வச்சு ஒரு பிரச்சனை பண்ண கூட உரிமை இல்லையா? இந்த நாடே ஒரு இந்து நாடு.
இந்த இந்து நாட்டுக்குள்ள ஒரு இந்து இந்துக்கள் நாடா? அப்புறம் யார் நாடு? ஜனநாயக நாடுங்க. பாருங்க துண்டு போட்டிருக்கோம் பாரத மாதா கி இப்படிலாம் பேசிட்டு ஜெய் இருந்தீங்கன்னா பெரியாரிஸ்டா மாறிடுங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெரியாரிஸ்டா? இங்க இருக்கிற மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. டேய், நீ உண்மை நீ இந்துவாயா? நீ இந்துவாயான்னு கேக்குறேன் நான். நாங்க வந்து இந்து தாங்க. ஆனா நீங்க வந்து இந்துத்துவ கொள்கையோட இருக்கீங்க. இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் காந்திங்க, இவர் வந்து கோட்சேங்க. இப்ப நான் என்னைய வந்து வேற யாரும் கொல்ல மாட்டாங்க, இவரை மாதிரி இந்துத்துவ ஆளுங்க தான் கொள்வாங்க, காந்தியை கொலை பண்ண மாதிரி. இப்ப நாங்கெல்லாம் அந்த ஒற்றுமையை பேசிக்கிட்டு இருக்கோம் மதுரையில. இவங்களாம் எங்களை வச்சு தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா தூண்டி விடுறோமா? இந்துக்களுக்கான உரிமையை கேட்டா இப்படிலாம் பேசுறாங்க. அவருக்கு வயிறு எரியறது கூட அதான் காரணம். வயிறு எங்களுக்கு வேற ஒண்ணு அந்த உரிமை என்ன டீட்டெயிலா அட்லீஸ்ட் ஒரு மதுரையில ஒரு சின்ன கலவரம், அயோத்தி மாதிரி 1992 எப்படி அங்க எப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி ராமரை வச்சு அங்க வேலையை பார்த்தோமோ நம்ம ஒரு வரலாற்று சின்னத்தை இடிச்சுட்டு இப்படிலாம் பேசாதீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். எங்க ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அதையும் அப்படிதான் நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்லி காத்து கடந்து போய் இடிச்சிங்க. ஆனா இதை மதுரையில வந்து நீங்க பண்ண நினைக்கிறீங்க அதானே? ஆமா பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்க திட்டம் வந்து மதுரையில் நிறைவேறாதுங்க. ஏன் நிறைவேறாது? அதுல மிக முக்கியமா எங்களுக்கு எங்க இருந்துச்சுன்னா, அந்த மதுரையில ஒரு சில டீம் எல்லாம் இருக்காங்க, திமுகவோட கைகூலி. அந்த குழு அவங்க எல்லாம் யார் யாருன்னா, நாங்க யார்கிட்டயும் வந்து பீர் கேட்கலங்க, நாங்க யார்கிட்டயும் கஞ்சா அடிச்சுட்டு போய் கலவரம் பண்ணலங்க. நாங்க அமைதியான வரையில பேரணி நடத்திருக்கோம். அது வயிறு எரியுதுன்றாரு. நான் ஒரு கருத்தை சொல்ல, உங்க கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அப்ப நீங்க சொல்றது கருத்து இல்ல, அப்பட்டமான பொய் சொல்லலாம். நாங்க மத கலவரம் நினைக்கக்கூடிய அந்த மதுரை மண்ணுல ஒரு 5000 பேரை திரட்டி வந்து மதம் நினைக்கணும்னு சொல்லி பண்ணா எங்களோட வயிற்றுக்கு என்ன பண்றது? முதல்ல என்ன பண்ணுவோம்? வயிறு எரியும்ல எங்களுக்கும். முதல்ல வந்து இந்த விஷயத்துல தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும், இன்றி தீபன் அவர்களுக்கும், மீதா பாண்டியன் அவர்களுக்கும் இத மாதிரி மத நல்லிணக்க கூட்டமைப்பை அமைத்து 5000 பேர்களை மதுரையில திரட்டி, முக்கியமா இந்து மக்கள் வந்து எவ்வளவு ஒற்றுமையோட அந்த இஸ்லாமியர்கள் பேரை சொல்ல மறந்துட்டாரு, பசுமன் பாண்டிய சாருங்க. அவங்களும் வீரியமா போராடுறாங்க. நான் சங்கீதம் இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை எனக்கு. நீங்க சங்கியாதான் முழு உண்மையா சொல்லுங்கன்றதான் எங்களோட விஷயம். இருந்தாலும் உங்க தகவலுக்கு நன்றி. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுள்ள மனித அமைதி பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த அமைதி பேரணியில ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அமைதியான முறையில மதுரை மக்கள் ஒற்றுமைக்கு, மத நல்லிணக்கத்துக்கு எவ்வளவு இதை உதாரணமா திகழ்றாங்கன்றதை நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து இங்க இருக்கிற சனாதன கைகூலிகளுக்கும், இங்க திருப்பூரமன்றத்தை வச்சு கலவரம் இழுத்துவிட நினைத்த சில பார்ப்பன கைக்கூலிகளுக்குமே, பார்ப்பனர்களுக்குமே வச்சுக்கோங்களேன், அதில் நாங்கள் நீதிபதியை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி அந்த விஷயங்கள் பண்ணது சிலருக்கு எரிச்சல் இருக்க தான் செய்யும், வயிறு எரிய தான் செய்யும். இதுக்கு வந்து முருக பக்தர்களோ இஸ்லாமியர்களோ யாருமே இதுக்கு பொறுப்பாக முடியாது. இதுக்கு அவங்க நினைச்ச திட்டம் நிறைவேறல, இது அவங்களோட ஏமாற்றம் கூட வச்சுக்கலாம். முடிச்சுக்கிறோமா? முடிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.